இஞ்சி பூண்டு அப்புறம் கொத்தமல்லி இலை புதினா இலை கொஞ்சம் ஜீரகம் இவ்வளவும் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அப்புறம் ஒரு மசாலா அப்புறம் இது எல்லாம் எண்ணெய் காஞ்சிச்சிங்க. இதில் எல்லாத்தையும் போட்டுருவோம். வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுருவோம். போட்டுட்டு லேசாக ஒரு பருப்பு போடலாம். பிடிச்சிட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் தனியா பொடி 1 ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த அரைச்ச விழுது தக்காளி விழுது இருக்குது பார்த்தீங்களா, இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் அப்படி கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க. உப்பு போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த உலக்கு அரிசினா 2 உலக்கு தண்ணி, நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு 3 உலக்கு தண்ணி போட்டு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டு. இந்தளவு ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே நான் அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் போடலைங்க. அப்புறம் ரொம்ப ஸ்பைசி ஆயிரும், அதனால இப்படி போடல. இப்படி ப்ளைனாக இருக்குது, நல்லாயிருக்கு. அது பாருங்க, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டோம். ஈஸியான சிம்பிளான ரெசிபிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க மறந்துடாமல்.